ஸ்ரீ காசி காண்டம் 42ஆம் அத்தியாயம். காலனை தவிர்ப்பதற்கான வழிமுறைகள். அகஸ்திய மாமுனிவர் கூறினார், ஹரனின் மகனே, காலன் அதாவது மரணம் அருகிலிருப்பது எப்படி தெரியும்? நான் செவிமடுக்கும் இந்த அறிகுறிகளில் சிலவற்றை எனக்கு கூறுங்கள். குமாரர் கூறினார், மரணம் நெருங்கும் போது மனிதர்களில் தோன்றும் அந்த அறிகுறிகளை நான் தங்களுக்கு கூறுவேன். முனிவரே, அவற்றை கேட்பீராக. ஒருவர் இரவும் பகலும் வலது நாசி வழியாக மட்டும் மூச்சை உள்ளிழுத்து வெளியேற்றினால் அவரது வாழ்க்கை உடைக்கப்படாமல் இருந்தாலும் 3 ஆண்டுகளுக்குள் முடிவுக்கு வரும். ரவி வலது குழாய் பாத்திரம் வழியாக காற்று 2 அல்லது 3 பகல் மற்றும் இரவுகளில் தொடர்ந்து வீசினால் அவரது ஆயுள் காலம் 1 ஆண்டு காலம் என்று கூறப்படுகிறது. காற்று அதாவது மூச்சு காற்று 2 நாசிகள் வழியாகவும் 10 தினங்கள் தொடர்ந்து வீசினால் அது வெளியேறினால் நபர் 3 தினங்கள் மட்டுமே உயிர் வாழ்கிறார். வாய் வழியாக சுவாசம் வீசினால் மூக்கு வழியாக அதன் 2 மடங்கு பாதையை விட்டு வெளியேறினால் 2 தினங்கள் முடிவதற்குள் அந்த நபர் மரணப்படுக்கையில் புறப்படுவதை முன்னறிவிக்க இயலும். மரணம் திடீரென வரும் நேரத்தை மரணத்திற்கு பயப்படுபவர் நன்கு சிந்திக்க வேண்டும். சூரியன் ராசியின் 7வது வீட்டில் இருந்தால், சந்திரன் பிறப்பு நட்சத்திரத்தில் இருந்தால், சுவாசம் வலது நாசி வழியாக பாய்ந்தால் அந்த நேரத்தை பௌஷ்ண காலமாக கருத வேண்டும். சூரியன் தெய்வமாக இருக்கும் நேரம் பௌஷ்ண காலனின் அந்த நேரத்தில் யாராவது ஒரு கருப்பு மற்றும் பழுப்பு நிற நபரையும் உடனடியாக வேறு ஏதேனும் வடிவத்தையும் கண்டால் அவர் 2 ஆண்டுகள் உயிர் வாழ்வார். விந்து, மலம் மற்றும் சிறுநீர் அல்லது தும்மல், சிறுநீர் மற்றும் மலம் ஒரே நேரத்தில் விழுந்தால் அவரது ஆயுள் 1 வருடம் மட்டுமே நீடிக்கும். வானத்தில் நீலக்கல் போன்ற நாகர்கள், அரவங்கள், யானைகள் கூட்டம் கூட்டமாக நடமாடுவதை கண்டால் அவர் 6 மாதங்கள் உயிர் வாழ மாட்டார். மேகமில்லாத நாளில் ஒருவர் சூரியன் பின்னால் இருக்க நின்று கொண்டு வாயில் தண்ணீரை நிரப்ப வேண்டும். பின்னர் அவர் அதை வலுக்கட்டாயமாகவும் விரைவாகவும் துப்ப வேண்டும். அவர் ஒரு வானவில்லை காணவில்லை என்றால் அவரது ஆயுள் 6 மாதங்கள் மட்டுமே நீடிக்கும். மரணம் நெருங்கி வரும் ஒருவர் அருந்ததி, துருவன், ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் 3 பாதங்களையும் 4வது பாதமான மாத்ருக்களின் அதாவது அன்னையரின் மண்டலத்தையும் காணவில்லை. அருந்ததி என்பது நாக்கை குறிக்கிறது. மூக்கின் நுனி துருவன் என்று குறிப்பிடப்படுகிறது. ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் படிகள் புருவங்களில் நடுவில் உள்ளன. மாதர்களின் மண்டலம் விழிகளின் நடுப்பகுதி. ஒருவருக்கு நீலம் மற்றும் பிற நிறங்கள் அல்லது கசப்பு, புளிப்பு மற்றும் பிற சுவைகள் சரியான நிறம் அல்லது சுவையில் இல்லாமல், கண் நோய் அல்லது காய்ச்சல் போன்ற எந்த சரியான காரணமும் இல்லாமல் தெரிந்தால் அவர் 6 மாதங்களுக்குள் மரணத்தை சந்திக்க நேரிடும். ஒரு மனிதன் 6 மாதங்களுக்குள் இறப்பது உறுதியானால் அவனது தொண்டை, உதடுகள், நாக்கு, பற்கள் மற்றும் 5வது அன்னம் இவை அனைத்தும் வறண்டு மங்கலாகிவிடும். விந்து, விரல்கள் மற்றும் விழிகளின் முனைகள் நீல நிறமாக மாறினால் அந்த மனிதன் 6வது மாதத்தில் யம நகரத்திற்கு செல்வான். உடல் உறவில் ஈடுபடும் ஒரு மனிதன் நடுவில் அல்லது இறுதியில் தும்மினால் அவன் 5வது மாதத்தில் தர்மராஜரின் அதாவது மரண கடவுளின் விருந்தினராக மாறுவது உறுதி. ஒரு 3 நிற அதாவது நீலம், சிவப்பு மற்றும் மஞ்சள் நிற பச்சோந்தி திடீரென தலையில் ஏறி சென்று விட்டால் 6 மாதங்களுக்குள் அவனது உயிர் அழிந்துவிடும். நல்லபடியாக நீராடிய பிறகு இதயம், மார்பு, கால்கள் அல்லது கைகள் உடனடியாக வறண்டு போனால் அவரது ஆயுள் காலம் 3 மாதங்கள் ஆகும். ஒருவர் பாதத்தின் தூசி அல்லது சேற்றில் உள்ள தடயம் உடைந்த பாதத்தின் வடிவத்தை கொண்டிருந்தால் அவர் இன்னும் 5 மாதங்கள் மட்டுமே உயிர் வாழ்வார். ஒருவரின் உடல் நிலையாக இருந்தாலும் அவரது நிழல் நடுங்கினால் யமனின் தூதர்கள் அந்த மனிதனை 4வது மாதத்தில் பிணைப்பார்கள். ஒருவர் தனது சொந்த பிரதிபலிப்பின் தலையை நீர், நெய், கண்ணாடி போன்றவற்றில் காணவில்லை என்றால் அவர் 1 மாதத்தில் இறந்து விடுவார். இவை மரணத்தின் குறிகாட்டிகள். மனம் தடுமாறி குழப்பமடைந்தால், பேச்சு தடுமாறினால், வானவில் போன்ற வடிவம், வானவில் இல்லாத போது, இரவில் 2 நிலவுகள், பகலில் 2 சூரியன்கள், பகலில் நட்சத்திரங்களின் விண்மீன்,
பரந்த வானம், ஒரே நேரத்தில் வானவில், ஒரு மரத்தின் உச்சியில் அல்லது மலையின் உச்சியில் கந்தர்வ நகரம், கற்பனை நகரம் மற்றும் பகலில் பேய்கள் மற்றும் பிசாசுகளின் நடனம். அவர் விரைவில் இறந்து விடுவார். மேலே கூறியவற்றை காண்பதினால் இந்த அறிகுறிகளில் யாரையாவது அவர் கண்டாலும் மரணம் 1 மாத காலத்திற்கு மட்டுமே காத்திருக்கும், அதற்கு மேல் அல்ல. கைகளால் காதுகளை மூடுவதன் மூலம் ஒரு மனிதன் எந்த சத்தத்தையும் கேட்கவில்லை என்றால், ஒரு தடித்த மனிதன் திடீரென்று மெலிந்தால் அல்லது மெலிந்தவன் தடிமனாக இருந்தால் 1 மாதத்திற்குள் அவன் திரும்பி வருகிறான், அதாவது இறந்து விடுகிறான் என்று பொருள். யாராவது தனது நிழலை தென்னகத்தில் ஓய்வெடுப்பதை கண்டால் அவர் 5 தினங்கள் வாழ்ந்து மரணத்தை சந்திக்கிறார். ஒரு கனவில் ஒருவர் தன்னை முதுகில் சுமந்து செல்வதாகவோ அல்லது பிசாசுகள், அசுரர்கள், காகங்கள், பூதங்கள், பேய்கள், நாய்கள், கழுகுகள், நரிகள், ஒட்டகங்கள், பன்றிகள், கழுதைகள், குரங்குகள், கோவேறு கழுதைகள் மற்றும் கொக்குகள் ஆகியவற்றால் விழுங்கப்படுவதையோ கண்டால் அவர் ஓராண்டு இறுதிக்குள் வாழ்வதை நிறுத்திவிட்டு யமனை நேருக்கு நேர் சந்திக்கிறார். கனவின் போது ஒரு மனிதன் தனது சொந்த உடலை நறுமணமிக்க சிவப்பு மலர்கள், சிவப்பு வாசனை திரவியங்கள் அல்லது சிவப்பு ஆடைகளால் அலங்கரிக்கப்பட்டிருப்பதை கண்டால் ஐயகோ, அவர் 8 மாதங்கள் மட்டுமே வாழ்கிறார். கனவில் எறும்பு புற்று, பலிபீட கம்பம் அல்லது தூசி குவியலில் ஏறினால் அவர் 6 மாதங்களில் இறந்து விடுவார். ஒரு மனிதன் தன்னை எண்ணெய் அல்லது பூசப்பட்ட உடலில் கழுதையின் மீது ஏற்றப்பட்டிருப்பதை கண்டால் தலையை மொட்டையடித்து கனவில் தனது மூதாதையர்களை தெற்கு திசைக்கு அழைத்துச் செல்வதை கண்டாலோ அல்லது ஒரு மனிதன் தனது தலையிலோ அல்லது உடலிலோ புல் அல்லது உலர்ந்த கிளைகளை கண்டாலோ அவன் 6வது மாதத்தில் வாழ்வதில்லை. ஒருவன் கருப்பு ஆடை அணிந்து முன்னால் இரும்பு கம்பியை பிடித்திருக்கும் ஒரு கருப்பு மனிதனை கண்டாலோ அவன் 3 மாதங்களுக்கு மேல் வாழ இயலாது. ஒரு கனவில் ஒரு கருமையான நிற கன்னி ஒருவனை தழுவினால் அவன் 1 மாதத்திற்குள் யமனின் நகரத்தை காண்கிறான். ஒரு மனிதன் கனவில் குரங்கின் மீது ஏறி கிழக்கு நோக்கி சென்றால் அவன் 5 தினங்களுக்குள் சம்யாமினியை, அதாவது யமனின் நகரத்தை காண்கிறான். ஒரு கஞ்சன் கருணை மிக்கவனாக மாறினால், ஒரு கஞ்சன் கஞ்சனாகவே மாறினால், இயற்கை பிறழ்ச்சிக்கு ஆளானால் அவன் மரணத்தை எதிர்கொள்கிறான். காலனின் மரண கடவுளின் வருகைக்கான குறிப்பிடத்தக்க அறிகுறிகள் பல. அவற்றை அறிந்த பிறகு ஒரு மனிதன் யோகத்தை நாட வேண்டும். முனிவரே, எதிர்கால பிறவிகளை தடுக்கும் காசியின் தலைவனான மிருத்யுஞ்சயரை, அதாவது மரணத்தை வென்றவர் சிவனாரை, ஈசனாரை தவிர காலனை ஏமாற்ற வேறு எந்த வழியும் எனக்கு தெரியாது. ஒரு பக்தர் விஸ்வேஸ்வரனை நாடாத வரை மட்டுமே பாவங்கள் கர்ஜிக்கின்றன. யமன் கர்ஜனை செய்கிறான். விஸ்வேஸ்வரரின் இல்லத்தை அடைந்து வடக்கு நோக்கி பாயும் கங்கையின் நீரை அருந்தி விஸ்வேசத்தின் சிறந்த லிங்கத்தை தொட்டால் யார் தெய்வங்களை கூட மதிக்க மாட்டார்கள். கோபமாக இருந்தாலும் காசியில் வசிக்கும் மனிதர்களை காலன் என்ன செய்வான்? அங்கு சிவனே சரியான நேரத்தில் செவியில் மீட்பு மந்திரத்தை ஓதுகிறார். குழந்தை பருவம் எப்படி கடந்து போகிறதோ, அது வந்த வழியிலேயே குழந்தை பருவம் கடந்து போகிறதோ, அதேபோல் இளமை மற்றும் முதுமையின் காலமும் விரைவாக மறைந்து போகிறது. முதுமையின் தாக்குதல் இல்லாதவரை, புலன்களில் பலவீனம் இல்லாதவரை ஒரு விவேகமுள்ள மனிதன் அற்பமான அனைத்தையும் தவிர்த்து காசியிடம் அடைக்கலம் தேட வேண்டும். காலனின் வருகையின் பிற அறிகுறிகள் ஒதுங்கி நிற்கட்டும். கலசத்தில் பிறந்தவரே, முதுமையே முதல் அறிகுறி. யாரும் அதற்கும் பயப்படுவதில்லை என்பது ஆச்சரியமாக இருக்கிறது. முதுமையால் வெல்லப்படும் போது செல்வமில்லாத ஒரு மனிதனைப் போல இளமையின் முதன்மையான மாணிக்கம் பறிக்கப்படும் போது அனைவராலும் அவமதிக்கப்படுகிறார். மகன்கள் அவரது கட்டளையை நிறைவேற்றுவதில்லை. மனைவி அன்பை கைவிடுகிறாள். மனிதன் முதுமையின் அரவணைப்பில் இருக்கும்போது உறவினர்கள் அவரை பொருட்படுத்துவதில்லை. ஒரு அன்பான மனைவி கூட முதுமையால் தழுவப்பட்ட கணவனை பார்த்து முகத்தை திருப்பிக் கொள்வாள். இயற்கையாகவே மற்றொரு போட்டியாளரான பெண்ணை போல் சந்தேகப்படுகிறாள். முதுமைக்கு இணையான நோய் இல்லை, முதுமைக்கு இணையான துன்பம் இல்லை.
முதுமையே ஆண்களுக்கு மரணம், ஏனெனில் அது மரியாதை இழப்பை ஏற்படுத்துகிறது. தவத்தினாலோ அல்லது யோக பயிற்சியினாலோ காசியில் தங்கி எந்த தாமதமும் இல்லாமல் காசியை வெல்லும் அளவிற்கு காளையை வெல்ல இயலாது. அதிகப்படியான புண்ணிய தகுதி சேமிப்பு இல்லாமல், யாகங்கள் இல்லாமல், தானங்கள் கொடைகள் இல்லாமல், விரதங்கள் ஜபங்கள் போன்றவை இல்லாமல் காசியை அடைய வேண்டும் என்ற தீவிர ஆசை யாருக்கு இருக்கிறது? காசியை அடைவது யோகம், காசியை அடைவது தவம், காசியை அடைவது தானம், காசியை அடைவது சிவனுடனான அடையாளம். வாரணாசியை நாடினால் கலியுகம் என்றால் என்ன? காலன் யார்? முதுமை என்றால் என்ன? தீமை என்றால் என்ன? பாவம், வலி மற்றும் நோய் என்றால் என்ன? தடைகள் என்ன? இவை அனைத்தும் முக்கியமற்றவை மற்றும் அறியாதவை. கலியுகம் அவர்களை துன்புறுத்துகிறது. காலன் அவர்களை கொல்ல விரும்புகிறான். காசியை நாடாதவர்கள் பாவங்கள் துன்புறுத்தி துன்பப்படுத்துகின்றன. காசியை நாடி பகவான் விஸ்வேஸ்வரரை வழிபட்டவர்கள் தாரக ஞானத்தை அடைவதன் மூலம் கர்மங்களின் அடிமைத்தனத்திலிருந்து விடுபடுகிறார்கள். காசியில் மரணத்தை சந்திப்பதன் மூலம் தீராத மகிழ்ச்சியை பெறுவது போல் பணக்காரர்கள் பெறுவதில்லை. காசியில் முறையாக வசிப்பவன் பாக்கியவான். சொர்க்கவாசிகளின் பகுதியை ஆக்கிரமிப்பவன் அல்ல. முன்னது துன்பத்தின் முடிவையும் பின்னது மகிழ்ச்சியின் முடிவையும் அடைகிறது. அழகிய குகைகள் நிறைந்த மந்தாரத்தில் ஈசன் நிலை கொண்டிருந்தாலும் திவோதாசர் மன்னர் தங்கியிருந்த காசி இல்லாமல் அவர் மகிழ்ச்சி அடையவில்லை. 42ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.